பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர், கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சிவகார்த்திகேயனுடைய அமரன் திரைப்படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியில வந்தது. அதை ஒட்டி மிகப்பெரிய அளவிற்கு அது சர்ச்சையை கிளப்பி இருந்தது. அது ஒரு பக்கம் விவாத பொருளாக மாறி இருந்தது. இந்த நேரத்தில் பல்வேறு சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள் அந்த டீசர் கட்டுக்கு எதிராக தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல போராட்டங்களை அறிவிச்சு போராட்டங்களும் நடத்தி இருக்கிறாங்க. காவல்துறையும் அவங்க மீது அவங்களையும் கலைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான சில சம்பவங்களையும் பார்க்க முடிகிறது. இந்த பதட்டம், இந்த சூழல் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அமரன் திரைப்படம் முகுந்து வரதராஜன் என்கிற ஒரு இராணுவ வீரர் காஷ்மீர் மண்ணிலே ஒரு வன்முறை குழுக்களால் ஒரு உயிரை பறிக்கப்பட்ட ஒரு விஷயம், உயிர் தியாகம் செய்யப்பட்ட ஒரு வரலாற்றை குறிக்கிற ஒரு கதை. ஒரு வன்முறை சார்ந்த ஒரு அமைப்பில் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது குறித்த ஒரு கதை. ஒரு இராணுவ வீரரினுடைய கதையை எடுப்பது என்பது ஒரு கதாநாயகனாக இருக்கிறவருக்கு சாகச காட்சிகள் நிரம்பி இருக்கக்கூடியதாக அது கிடைக்கும். எப்பவுமே எல்லா நடிகர்களுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு காதல் கதையில, சென்டிமெண்ட் கதையில தான் தொடங்குவாங்க நடிப்பார். அவங்களுக்கு பின்னாடி ஆக்ஷன் ஹீரோவானதான் பெரிய ரசிகர் பட்டாளம், வெகுஜன கூட்டம் உள்ள வரும், சம்பளங்கள் உயரும், ஹீரோ அந்தஸ்து உயருங்கிறதுக்காக வேண்டி ஆக்ஷன் படங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. அப்படி ஆக்ஷன் படங்கள்ல கவனம் செலுத்துவதற்கு அவங்க தேர்வு செய்கிற கதைகள் பெரும்பாலும் ஒரு 2 வகையான கதைகள் தேர்வு செய்வாங்க. ஒன்று ரவுடி கேரக்டராக நடிப்பாங்க. ஒரு சமூக விரோதி மாதிரி, ஒரு எதுக்கு மேலே ஆய்க்கலாம் இருக்கேன், பருத்தி வீரை மாதிரி, முரட்டு காலம் மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் கெட்டப்ல நடிப்பாங்க. எல்லா நடிகனுமே போலீஸ் கெட்டப் போடாத ஹீரோவே கிடையாது. நீங்க அலெக்ஸ் பாண்டியன், ரஜினிகாந்த் நடிச்சாலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோக்கள்ல விஜய் சேதுபதி சேதுபதிங்கிற பேர்லயே படம் நடிச்சதா இருக்கட்டும். அப்புறம் விஜயகாந்தை விட்டா போலீஸுக்கு ஆளே கிடையாது. கேப்டன் பிரபாகர்ல இருந்து, மாநகர காவல்ல இருந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஊமை விழிகள்லாம் கூட ஒரு டிஎஸ்பி ஒரு கேரக்டர் வருவார். அப்ப எல்லா கதாநாயகனும் நடிக்கல. இல்ல, தனுஷுக்கு அந்த அளவுக்கு உடம்பு போதிய அளவுக்கு வளர்ச்சி அடையல. அதனால ஒரு அதை ஏன்னா போலீஸ் கெட்டப் ஆர்மி மேனா நடிச்சிட்டாரு சார். அல்ல, அது நடிச்சிட்டாரு. போலீஸ் கெட்டப் போட்டா ஏதாவது சிரிச்சிருவாங்களோங்கிற ஒரு சந்தேகத்துல வச்சிருக்காங்க. அதை எல்லா ஹீரோயிசமும் எல்லா ஹீரோக்களுமே ஏறத்தால போலீஸ் கெட்டப்ல நடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு இராணுவத்துல பணியாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு பெரிய அளவுல இந்தியா முழுக்க கவனம் செலுத்தக்கூடிய படமா, பேன் இண்டியா படமாலாம் மாறும். ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாண்டமா வைக்கலாம். இந்த ஒரு கணக்கு தான், ஒரு கமர்ஷியல் கணக்கு தான் இந்த மாதிரி படங்களுக்குள்ள ஹீரோக்கள் போறதுக்கான காரணம். ஆனா என்ன கொடுமைனா, உண்மையிலேயே காஷ்மீர்ல என்ன நடக்கிறது, அந்த மக்களோட வாழ்வியல் என்னவாக இருக்கிறது, காஷ்மீருக்குள்ள புகுந்த இராணுவத்தின் கதையவோ அல்லது அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களினுடைய கதையவோ மட்டும்தான் பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை. இப்ப உலகத்தையே அச்சுறுத்திய ஒரு மாபெரும் சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லரே, ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை ஆதரிச்சு யாராவது படம் எடுத்தாங்களா? இல்ல. சார்லி சாப்ளின் ஹிட்லரை கோமாளியாக்கி, நீ என்ன சர்வாதிகாரி என்று உன்னை சொல்லிக் கொண்டாலும் வரலாற்றில் நீ எல்லாம் ஒரு நாள் கோமாளியா தான் ஆவ என்கிறதுனால அவரை கேலி செய்து அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய கோட்பாடு தவறானது என்பதற்கான நகைச்சுவை படத்தை எதிர்வினை தான் ஆற்றாரு சார்லி சாப்ளின். அதனாலதான் அவர் வரலாற்றுல நிலை பெற்றார். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே கமலஹாசன் பாத்தீங்கன்னா கோட்ஸே பாயிண்ட் ஆஃப் வியூல ஹேராம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. கோட்ஸே பாயிண்ட் ஆஃப் வியூக்கான அவசியம் என்ன இருக்கிறது? நீங்க ஒரு சம்பவத்தை காந்தியின் படுகொலைய காந்தியின் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறதுக்கும் கோட்ஸேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கிறது. காந்தியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது அவருடைய அகிம்சை, அவருடைய போராட்டம், அவருடைய வரலாற்று தலைமைத்துவம், அப்படி வேற வேற இடங்களுக்கு கூட்டு போகும். கோட்ஸேவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ஒரு எதிர்நிலைப்பாட்டை சொல்வது. அது வித்தியாசமாக இருக்கிறது, சுவராசியமாக இருக்கிறது. அதாவது ஒரு அடிக்கடி ஒரு நண்பர் கிண்டலா சொல்லுவாரு, வித்தியாசமா படம் எடுக்கிறோம்னு சொல்லி. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கமலஹாசனோ அந்த பாலச்சந்தரோ அம்மாவை கல்யாணம் பண்ற மாதிரி சீன் வைக்க போறாங்க கிளைமாக்ஸ்ல, இது வரைக்கும் வராத கிளைமாக்ஸ் சொல்லுவாரு. அவர் யாருன்னா வேற ஒன்றும் இல்லை, மறைந்த கவிஞர் பிறைசூடன் அடிக்கடி சொல்லுவார். எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னா, வித்தியாசங்கிற பேர்ல எதை வேண்டுமானாலும் எடுப்பதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃபேக்டை தான் எடுக்கிறோம். முகுந்து வரதராஜனை கொன்னது ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு, அதனால அதை ஃபேக்ட், அதை சொல்வதுல தவறு கிடையாது. அந்த உண்மை சம்பவத்தை அவங்க சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, குழந்தைகள்லாம் ஆயுதம் ஏந்தி போராடி ஆசாத் காஷ்மீர்னு கோஷம் போடுறது மாதிரி குழந்தைகளை காட்டுறாங்க. அப்ப குழந்தைகளை நீங்கள் போராளிகளாக காட்டுவதன் மூலமாக ஒட்டுமொத்தமான இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், காஷ்மீர் முஸ்லிம்கள்லாம் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்லது இந்த இராணுவ அமைப்புக்கு எதிரானவர்கள்
இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் விதைப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொடுக்கிறார். உண்மையா இருந்தாலும் எடுக்க கூடாதா? எது உண்மையா இருந்தா அப்படி அவங்களும் அமைப்புகள்ல வழக்கமான பொய்கள் நிறைய இருக்கிறது. இப்ப என்ன செய்வான்னா, ஒரு இஸ்லாமியரா இருக்கிறவன் வந்து அவன் சொந்த அண்ணனுக்கு ஒரு 2 அடி இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு, ஒரு ரெண்டு மூணு அடி 2 அடி இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு பஞ்சாயத்துக்கு போய், ஜமாத்துக்கு போய், அதுல சரியா வராம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், பல பேர் வந்து வருஷ கணக்கா வந்து கொஞ்சம் இடத்த நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், 2 பேருக்குமான பொது வெளியில வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இடத்த அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 அடி 4 அடி இடத்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறக்கா கோர்ட் வரைக்கும் போறவே இருக்கான். ஆனா அவனை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் பக்கம் தான் இஸ்லாமியர்கள் நிற்பாங்கன்றான். அது எப்படி கூட பிறந்தவனுக்கு வந்து 2 அடி இடத்த விட்டு கொடுக்க மறுக்கிறவன் எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு இந்த நாட்டை விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி வந்து ஒத்துழைப்பான்? என்ன வகையான நியாயம் இருக்கிறது? கிரிக்கெட் நடக்கிறது, கிரிக்கெட்டை வந்து முதல்ல விளையாட்டா தான் பார்க்கணும், அதுல யார் வெற்றி பெற்றாலும் வாழ்த்தணும், இதுதான் ஒரு சரியான ஆரோக்கியமான மனநிலை. கிரிக்கெட்ல விளையாடுகிறவர்கள் யார் என்பதை பார்த்து, அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் யார் என்பதை பார்த்து, அவர்கள் பெயர் என்ன என்பதை பார்த்து அதற்குள்ள ஒரு தேசபக்தியை வந்து கட்டமைக்கிறாங்க. இந்த தேசபக்தியை கட்டமைக்கிறதுனா உனக்கு விளையாட்டுக்கும் தேசபக்திக்குமான வேறுபாட்டையே வந்து இல்லாம இருக்கிறான். பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்க என்கிற பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, அவன் கும்புற சாமி இவன் கும்புற சாமி ஒன்னா இருக்குங்கிறக்காக அவன் எப்படி இன்னொரு நாட்டுக்கு விசுவாசமா இருப்பான்? உண்மை சம்பவங்களை படமாக எடுக்கிறோம் என்று சொல்லுகிறதுக்கு வந்து அப்படி எடுப்பவர்களுக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் உண்மை சம்பவங்களிலே சமூகத்துக்கு தெரியக்கூடாத உண்மைகள், பகிரக்கூடாத உண்மைகள் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு சினிமா கலைஞர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து வந்து இப்ப சந்திரபாபுக்கும் வந்து ஒரு நடிகைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு பரவலா பேசப்படுதுன்னு வச்சுங்க. அதை படமாக எடுத்தா சினிமா கலைஞர்கள் மீதான மரியாதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப நீங்க அந்தரங்க வாழ்க்கை குறித்த விஷயங்கள்ல நீங்க என்னவா இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க படம் இப்ப நீங்க இருவர் படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் கருணாநிதி என்கிற இருபெரும் ஆளுமைகள் பற்றிய திரைப்படம் இருவருங்கிறது. ஆனா அவங்க 2 பேரை பத்தி அவர் என்ன பதிவு செஞ்சிருக்காரு மணிரத்னம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல 2 பேருக்குமான அந்தரங்க வாழ்க்கையை மட்டுமே பதிவு செஞ்சிருப்பாரு. அவருக்கு வந்து கூடுதலா காதலி இருந்துச்சு, ஒரு மனைவி போக இன்னொரு துணைவி இருந்துச்சு, இதை மட்டும்தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இதை வந்து ஸ்கிரீன் பண்ணி வந்து காட்டியிருக்காங்க இந்த மாதிரி கலைஞர் பற்றிய படம் அப்படிங்கிறதுனால. அப்போ வந்து கலைஞர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்கிறாரு, அவரே பார்த்துட்டு வைரமுத்துட்ட சொல்லியிருக்காரு, சுகாசினி பத்தி ஒரு படம் எடுக்க சொல்லு மணிரத்னம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தரங்க வாழ்க்கை குறித்து ஒரு படம் எடுக்க சொல்லு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இப்ப நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நீங்க எதை நிலைநிறுத்துவதற்காக, எதை சொல்வதற்காக அந்த திரைப்படத்தை பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல வந்து உங்களுடைய குழந்தைகள் கண்களுக்கு எதையெல்லாம் காட்டக்கூடாது என்று விரும்புகிறீர்களோ, எதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அதையெல்லாம் வந்து நீங்க ஆடியன்ஸ் காட்டக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? புரியுது. அப்போ ஒரு தலைமுறை கெட்டுப்போன்னு நீங்க பயப்படுறீங்க இல்லையா? ஆனால் நீங்க கொடிய வன்முறை காட்சிகளை, குறவழியா இருக்கிற படங்கள் எல்லாம் எத்தனையோ படங்களை கொடிய வன்முறை காட்சிகளை தொடர்ந்து எடுக்கிறாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, காஷ்மீரினுடைய உண்மையான பூர்வீக வரலாறு இருக்குல்ல, அதை புரிந்து கொண்டு படம் எடுக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆசாதிங்கிற முழக்கம் வைக்கிறவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அவன் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஈழத்துல வந்து தமிழர்களுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சுல, ராணுவ வீரர்கள் ஆஸ்பெக்ட்ல நான் படம் எடுக்கிறேன். ராணுவ வீரர்களினுடைய பார்வையில தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறையவோ, அவர்கள் செய்த வந்து பாலியல் வன்புணர்வுகளையோ, படுகொலையோ, பச்சை படுகொலையோ, பிரபாகரனுடைய மகனை வந்து கொலை செய்து பாலச்சந்திரனை கொலை செய்ததையோ ராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்வார்களா? இல்ல அதை மட்டுமே மறைச்சிட்டு ஏதோ காக்க வந்தது அந்த மாதிரி டோன்ல எடுத்தா அதுவும் உண்மைக்கு ஆபத்தானது தான். இப்ப நம்ம ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப விவசாயிகள் போராட்டம் நம்ம பேசி கொண்டிருக்கிற போது டெல்லியில் நடக்குது. ஒரு 24 வயது இளைஞனை வந்து சுட்டு கொலை செய்திருக்கிறாங்க, பச்சை படுகொலை செய்திருக்கிறாங்க. செய்தது யாரு? காவல்துறை செய்திருக்கிறது. காவல்துறை வந்து போராளிகளை கொலை செய்கிறது அப்படின்னு நான் ஒரு படம் எடுக்கிறேன். தூத்துக்குடி சம்பவத்தை முன்வைத்து இந்த மாதிரி போலீஸ் வந்து என்னென்னலாம் செய்யும், பொதுமக்களை எப்படி வந்து காக்கா குருவி சுடுற மாதிரி சுடுவான் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். சென்சார் போர்டு அலோவ் பண்ணுமா? அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்தவர்கள், காவல்துறைங்கிறவங்க அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்த காவலர்கள்ங்கிறதுனால அவர்கள் செய்கிற கொலைகளை நியாயப்படுத்துகிற விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க. அவர்கள் கொலைகாரர்கள் என்று ஒப்புக்கொள்வார்களா? என்கவுண்டர் செய்கிற போலீஸ்காரர்கள் வந்து உண்மையிலேயே கொலைகாரர்கள் தான், மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்றாங்க அவன் வந்து கொலைகாரன் தான். சராசரி கொலைகாரனுக்காவது தண்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கொலைகாரர்கள் பதக்கத்தை வந்து குத்தி கொள்கிறார்களே அப்படிங்கிறத மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்கிறாங்கல்ல. பேராசிரியர் ராமாக்ஸ் போன்ற பல மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம் எடுத்தா இவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.
அப்ப காஷ்மீர் மண்ணினுடைய பிரச்சனை என்ன? விடுதலை காலத்திலே இருந்து அவர்கள் இந்தியாவோடு நாங்கள் சேர விரும்பவில்லை, பாகிஸ்தானோடும் சேர விரும்பவில்லை, சுதந்திரமான ஒரு தனி நாடாக இருக்க விரும்புகிறோம் என்று அந்த பொதுமக்கள் நினைக்கிறாங்க. இப்ப அவங்களோட கன்வின்ஸ் பண்ணி அன்னைக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்தியா உரிய உரிமைகளை அளிக்கும், மரியாதையை அளிக்கும், நீங்கள் ஒரு தனிமை, அதாவது உங்களுக்கு தன்னெழுச்சியான தனித்த உரிமைகள் பெற்ற மாநிலமாக நீங்கள் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை, சிறப்பு அதிகாரத்தை நாங்கள் தருகிறோம்னு 370 போன்ற சிறப்பு அதிகாரத்தை அவங்க தந்தாங்க. இந்திய நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் கூட அந்த சட்டத்தை அவங்க ஒரு மாநில அரசும் சேர்ந்து நிறைவேற்றினா தான் அது செல்லுபடியாகும் அந்த மாநிலத்திற்கு என்று சில சிறப்பு சட்டங்கள் வைத்திருந்தாங்க. அப்ப அதை இல்லாமல் செய்திருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியவே பறிச்சுட்டு அவங்கள நிராயுத பாணியா நிக்க. அது மட்டும் கிடையாது, அவர்கள் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நிலம் வாங்குறதுக்கு வந்து காஷ்மீரை வந்து அவர்கள் வந்து யார் வேண்டாலும் நிலம் வாங்கலாம், அந்த ஊர்ல வந்து யாரும் நிலம் வாங்க முடியாதுன்னு அந்த மாநில அரசு ஒரு சட்டம் வைத்திருக்கிறது. அதை மீறி அதெல்லாம் செல்லாது, யார் வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து மதுரையில இருக்கிறேன், குடியிருக்கேன், நான் போய் ராமநாதபுரத்துல நிலம் வாங்கினா நான் போய் டெய்லி போயிட்டு இருக்கணும் அந்த நிலத்துக்கு பாக்குறதுக்கு, இடம் வாங்கினா பார்க்க போயிட்டு வரலாம். என் ஊருக்குள்ள நான் இடம் வாங்கினா தான் நான் என்னுடைய தொழில் சார்ந்த, எனக்கு சொந்த வீடு ஊர்ல இருந்தா கூட தொழில் சார்ந்த ஊர்ல எனக்கு ஒரு வீடு வேணும்னு நான் நினைக்கிறேன். காஷ்மீர்ல இடம் வாங்கி சாமானி என்ன செய்ய போறான்? ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது காஷ்மீர்ல இடம் வாங்கி அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ம ஊருக்குள்ளேயே இடம் வாங்கி போடும் போதே ஒருத்தன் வந்து வயக்காட்டு வாங்கி போட்டோம்னா வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சேர்த்துடுறேன், வந்து வேலியை வந்து இல்லாம பண்ணிடுறேன், ஆக்கிரமிப்பு பண்ணி குடிசையை போட்டு போறேன் ஊருக்குள்ள. இதுல காஷ்மீர்ல போய் சராசரி மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் போய் வீடு வாங்க முடியுமா? அப்போ அம்பானிக்கும் அதானிக்கும் இடம் வாங்க வேண்டியிருக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு வந்து இடம் வாங்க வேண்டியிருக்கு வெளிப்படையா பேசினா தானங்க நியாயம். சங்கியில் என்ன சொல்றான்? யார் வேண்டுமானாலும் காஷ்மீர்ல இடம் வாங்கலாம். அடே யாரு வாங்குவா? அதை சொல்லும் போல அதுதான் விஷயம். அப்ப என்னன்னா, காஷ்மீர் மக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக அந்த மாநிலம் மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 மாதமா அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸே கிடையாது. அவ்வளவு நெருக்கடியில இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் படம் எடுக்காம ராணுவம் வந்துச்சு கொலை பண்ண வந்தாங்க. அப்ப ராணுவம் என்பது என்னன்னா, சட்டப்பூர்வமாக அவர்கள் ஆயுத பயிற்சி பெற்ற அடியாட்கள் தானே எல்லாருமே. நீங்கள் எந்த ராணுவமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட அடியாட்கள் தானே. வீரர்கள் என்றால் கொலை செய்யறவன் தானே. இப்ப போர்ல நம்ம சொல்றோம் புறநானூற்று வீரம், எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுறோம். தமிழனுடைய வீரத்தை பத்தி புரிந்து கொள்வதற்கு புறநானூற்று படியுங்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சேர மன்னனு சோழ நாட்டுக்கு படையெடுக்கிறது, அதாவது கோயம்புத்தூர்காரன் தஞ்சாவூருக்கு படையெடுக்கிறது, படையெடுத்து தஞ்சாவூர்காரனை பூரா வெட்டி கொள்றது, இதுதான் போர். அப்புறம் தஞ்சாவூர்காரன் என்ன பண்றது? மதுரைக்கு படையெடுக்கிறது, படையெடுத்து பாண்டியர்கள் பூரா அந்த மதுரை மண்ணில் இருக்கிறவனை பூரா வெட்டி கொலை பண்றது. 10,000 பேரு 30,000 பேரு அன்னைக்கு என்ன மக்கள் தொகை எண்ணிக்கையில படை வீரர்கள் அவனை பூரா படுகொலை செஞ்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற செல்வத்தை பூரா கொள்ளையடிச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் அரண்மனையில வச்சுக்கிருவான். தேவைப்பட்டா அங்க இருக்கக்கூடிய அரசிய இளவரசி கொண்டு எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்து வச்சுக்குவான். பெண்களா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆடு மாடுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அபகரிச்சு கொண்டு வச்சிருப்பான். இப்ப இன்னைக்கு அது வந்து எதுல சேரும்? இன்னைக்கு பிராக்டிக்கலா நம்ம பேசுவோம். கண்ணகி வந்து மதுரையை கொளுத்துனாங்க. இன்னைக்கு போய் யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஒரு ஏரியாவில் போய் தீய வச்சு கொளுத்திட்டான்னு வச்சுங்க, சட்டம் வந்து என்ன சொல்லுங்க? அதை பாராட்டுமா? நீதி தேவதை நீ அப்படி சொல்லுமா? விதிச்சிரும். பிராக்டிக்கலா என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப சகோதர யுத்தம், சேரர்கள் வந்து சோழர்களை கொலை செய்தது, சோழர்கள் பாண்டியர்களை கொலை செய்ததுங்கிறது சகோதர யுத்தம் சிந்தப்பட்டது. அதை என்ன சொல்றான்? புறநானூற்று வீரம்ங்கிறான். இதை தாங்க ராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் படம் எடுக்கிறது. நாம் சிந்தப்பட்டது தமிழர்களின் ரத்தம், சிந்தப்பட்டது நம்மளுடைய சகோதரர்களின் உயிர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது மனிதாயமானத்தினுடைய பார்வை. அவனா கோயம்புத்தூர்காரனை பூரா கொண்டுறணும்டா, அதான கதை. வேற என்னது? குரூப் ரவுடிசம் மாதிரி தானங்க இது. கொள்ளையடிக்கிறதுங்கிறத இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ரொம்ப பேரு முகலாயர்கள் மாதிரி ஆளுக தான் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. பாண்டியர்கள் யார் ஜெயிச்சாலும் அவன் அந்த எதிரி எந்த நாட்டுக்கு போர் எடுத்து போனாலும் அங்க இருக்கிற பொருளை பூரா கொள்ளையடிச்சு கொண்டு வந்துருவான். அதனாலதானே விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்து எல்லாத்தையும் பண்ணதுனாலதானே பாண்டிய மன்னனுக்கு மதுரையில அரண்மனை கிடையாது, நாயக்கர் மகால் இருக்குல்ல. ஆமா, ஏன் பாண்டியனுக்கு வந்து அரண்மனை கிடையாது? குட்டி குட்டி குட்டிச்சோறு மாதிரி சில அரண்மனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரம் அரண்மனை, சிவகங்கை அரண்மனை எல்லாம் பாத்தீங்கன்னா 2 சுவர் தான் நிக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. பெருமையா சொல்லுவோம் சேதுபதி மகாராஜா, அந்த மகாராஜா, இந்த மகாராஜா. பாரியோட பரம்பு இருக்குல்ல, ஆமா, அது இன்றைக்கு ஜனநாயகத்துல, இன்றைய மக்களாட்சி முறையில அது என்ன தெரியுமா? அது ஒரு சிங்கிள் ஊராட்சிங்க. அது ஒரு சின்ன பஞ்சாயத்து போர்டு. இன்னைக்கு பாரி மன்னன் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஜனநாயகத்துல. நாம கற்பிதமா ஒண்ணு உருவாக்குறான். தேசபக்திங்கிறான், தெய்வ பக்திங்கிறான். உள்ளுக்குள்ள போய் புகுந்து பார்த்தா அதற்குள்ள வேறு வேறு அடுக்குகள் இருக்கிறது. இந்த உண்மைகளை மக்களுக்கு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து ஏதோ ஒரு தவறான சக்தி மாதிரி, சமூக விரோத சக்தி மாதிரி நம்ம சொல்றான். நம்ம உண்மையை உடைத்து பேசுகிறோம். இப்ப அகண்ட பாரதங்கிறான்ல RSS காரன்,
அவன் சொல்ற அகண்ட பாரதத்துல பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் இருக்காங்க. இருக்கு. ஏற்கனவே அது இந்தியால இருந்துச்சு 47 முன்னாடியே. ஆமா. இலங்கை வரைக்கும் சேர்க்கிறான்ல. அப்புறம் எதுக்கு அகண்ட பாரதத்துக்குள்ள பாகிஸ்தான் இருக்குங்கிறது ஆர்எஸ்எஸ் காரை நம்புறது உண்மையா இருந்தா பாகிஸ்தான் எப்படி பகை நாடா இருக்க முடியும்? அது லாஜிக்கே எனக்கு புரியல. ஒண்ணு அதை பகை நாடுங்கிறான், இன்னொரு பக்கம் அகண்ட பாரதத்துல அதெல்லாம் சேர்க்கப்படுறதுங்கிறான். பகை நாட்டை எதுக்குடா சேர்க்கணும்? சண்டைக்காரன் எதுக்கு கொண்டு வந்து நீ சேர்க்கணுங்கிற? இதுல சிவகார்த்திகேயன் விளம்பரத்துல நடிச்சா கூட இது யாரையும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்றதுனால நான் பண்ணல, தப்பான ஒரு பொருளை நம்ம மார்க்கெட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால, அதுவும் வேலைக்காரன் படம் நடிச்சதுக்கு பிறகு அதை நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் விளம்பரத்துல நான் நடிச்சார், அதனால நான் அதுல இருந்து பின்வாங்கிக்கிறேன், இனிமே நான் விளம்பரங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சமூக புரிதல் இருக்கு அப்படின்றதோடு தான் வர்றாரு. அவர் இப்படி ஒரு ரோல் எடுத்து பண்ணும்போது இது வெறுமனே முகுந்த் வரதராஜுங்கிற அந்த மிலிட்டரி ஆபீசர், ஆர்மி ஆபீசர் அவருடைய படம் தான் அப்படின்ற சென்ஸ்ல தான் அவர் கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருப்பாரா, இல்ல அவருக்கு தெரிஞ்சே இதை சூஸ் பண்றாருன்னா எப்படி புரிஞ்சுக்க? இது மாதிரி படங்களை எடுப்பதன் வழியாக பாஜக பல பேருக்கு ஃபண்டு கொடுக்குதுங்க. ஓ, நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் நேரடியா எடுத்தா அந்த படம் ஓட மாட்டேங்குது. நேரடியாக கேரளா ஸ்டோரி எடுத்தா ஓட மாட்டேங்குது. ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற நட்சத்திரங்களின் வழியாக பிரபல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நிதி உதவி கொடுப்பதன் வழியாக அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றது மூலமாக இது போன்ற படங்களை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் மறைமுகமாக உதவி செய்கிறாங்க. இல்ல கமல் பயன்படுத்திக்கிற ஒரு முயற்சி தாங்க இது. இல்ல இந்தியா கூட்டணியோடு தானே கமல் இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பணம் கொடுக்கணும்? அதுதாங்க பார்ப்பன தந்திரங்கிறது. ஒரே நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பக்கம் தந்தை பெரியாரை பேசிக்கொண்டே வைணவம் சார்ந்த படங்களை அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு பக்கம் என்ன சொல்லுவார்னா, நானும் பெரியாரினுடைய கோட்பாட்டுல என்னுடைய திமிர் என்பது பெரியாரிடம் வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. பெரியார்ட்ட என்னைக்கு திமிர் இருந்துச்சு? பெரியாரிடம் இருந்து திமிர் வந்ததுன்னு கமலஹாசன் சொல்றாருல. முதல்ல பெரியாருக்கு எங்க திமிர் இருந்துச்சுன்னு நீங்க வரலாற்றை காட்டு பார்ப்போம். பெரியாருக்கு திமிர் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க அது வரைக்கும்? பெரியாரிடம் இருந்து எப்படி திமிர் வரும்? அவரிடம் இருந்து மக்களுக்கு உழைக்கிற ஒரு உழைப்பு தாங்க வரும். அவர் வீட்டுல பணியாளர்களாக இருந்தவர்கள் தான் அவருடைய பத்திரிகையில வேலை பார்ப்பதன் வழியாக சொல்றேன், ஒரு மக்கள் மொழியில சொல்றாங்க, அவர் வீட்டு வேலைக்காரங்க தாங்க அண்ணாதுரை கருணாநிதி. அவரை பொறுத்தவரையில் அவர் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் தான் அண்ணாதுரை கருணாநிதியும். அவர்கள் வீட்டில் பணிபுரிந்தவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்களாக வருகிற போது அவர் அந்த பதவியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி அவர் பயணப்பட்டாரா? அவர் பயணப்படவே இல்லை. அவர் எதை நோக்கி பயணப்பட்டாரு? இந்த மண்ணிலே சாதியின் பெயரால் அவமதிக்கப்படுகிறான், பிற்படுத்தப்பட்டவனுக்கு சமூக நீதி உரிமை கிடையாது, சூத்திரப்பட்டம் என்கிற பெயரிலே மனிதர்கள் இழிவாக நடத்தப்படுகிறார். இதற்கு எதிரான யுத்தத்துல தான் பெரியார் இருந்தாரே தவிர அவர் என்னைக்கு திமிருக்கு, அவர் ஆதிக்கத்துக்கு எதிரானவர். திமிர் என்பது யாருக்கு இருக்கும்? ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு இருக்கும். கமலஹாசன் திமிர் இருக்கும், ஏன்னா அவர் ஆதிக்க சாதியில பிறந்திருக்கிறார். அவருக்கு உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவருக்கு உள்நோக்கம் இருக்கு. அவருக்கு வியாபார நோக்கம் இருக்குங்க. அவர் விஸ்வரூபம் என்கிற படம் எடுத்து பெரும் கோடிகளை சம்பாதிச்சார். இஸ்லாமிய வெறுப்பு என்பதன் வழியாக பல கோடிகளை சம்பாதித்த காரணத்தினால அவர் அந்த சுவை கண்டவர், ருசி கண்ட பூனை விடாதுல. அதனால கமலஹாசன் மறுபடியும் இஸ்லாமிய வெறுப்பு படத்தை தயாரிக்கிறார். அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இந்த போராட்டம் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? படம் வந்ததுக்கு பிறகு பண்ணலாம், பேசலாம், இப்பயே நீங்க அதை பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்கப்படுது. எப்பொழுதுமே சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, படம் வந்ததற்கு பின்பு, மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்கு பின்பு, நீங்க ஒரு தெனாலிராமன் ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த குடத்தை நீ கீழே கீழே போட்டுறாத, மண்குடத்தை உடைச்சிடாத, மண்பானையை உடைச்சிடாத அப்படின்னு முன்கூட்டியே கூப்பிட்டு பானையை தலையில வைக்கிறதுக்கு முன்னாடியே நங்கு நங்குன்னு கொட்டுனான்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. நான் தான் பானையை உடைக்கவே இல்லையே, எதுக்கு முன்ன கூட்டி எனக்கு மண்டையில கொட்டுன்னு கேட்டா, நீ பானையை உடைச்ச முன்னாடி கொட்டி என்ன ஆக போகுது எனக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது மாதிரி படம் ரிலீஸ் ஆகி மக்களிடம் போய் சேர்ந்ததற்கு பின்னால் இது குறித்து பேசுவதனால எந்த விழிப்புணர்வும் கிடையாது. அதனால இது குறித்த உரையாடல் என்பது அவர் ஒருத்தரை அவமானம் செய்கிற போது, ஒருத்தரை அவமதிக்கிற போது, இஸ்லாமிய சமூகத்தை இழிவுபடுத்துகிற போது அதற்கான கூக்குரலை அவர்கள் பேசுவதற்கு ஜனநாயகத்தில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் படைப்பு சுதந்திரத்தில் தலையிடுகிறார்கள் என்பது அல்ல, எவ்வளவோ தவறான படங்களை தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அதனால அதற்கான எச்சரிக்கையாக, ஏன்னா ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்துருச்சுன்னா அது பால் கிடையாது, அது விஷம் தான். அந்த விஷத்தை கமலஹாசன் அமரன் வழியாக கலக்க வருகிறார். இந்த வியாபார நோக்கத்திற்காக சிவகார்த்திகேயன் போன்றவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிறார்கள். அதனால இந்த இவர்களுடைய வணிகம் என்பது என்னவென்னா, இஸ்லாமியர்களினுடைய ரத்தத்தை குடிப்பதுதான் இவர்கள் வணிகமா என்கிற கேள்வி முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் போராட்டத்தை நம்ம ஜனநாயக ரீதியாக தான் அவங்க போராடுறாங்க. அதனால ஜனநாயக போராட்டத்தை நம்ம வரவேற்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஒரு நல்ல உரையாடல். பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயன்படுவதற்கு மிக்க நன்றி. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை